அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ப்ளூடூத் மாடியூல் யூஸ் பண்ணி இதிலேருந்து வர்ற சிக்னலை இந்த பேஸ் ட்ரபிள் போர்டில் கொடுத்து பேஸ் ட்ரபிள் ஆம்ப்ளிஃபையர் கொஞ்சம் ஹெவியான ஆம்ப்ளிஃபையர். இது கிளாஸ் டி ஆம்ப்ளிஃபையர் 15 வாட்ஸ் ப்ளஸ் 15 வாட்ஸ் CA 3110 இதை யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு ஆக்சுவலாக 24 வோல்ட் வரைக்கும் கொடுக்கலாம். நாம் 12 வோல்ட் தான் கொடுக்க போகிறோம். 12 வோல்ட்லேயே இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ இதுக்கு இது மாதிரி ஒரு 0-12 வோல்ட் 1 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மர் இதில் ஃபிட் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்பீக்கர் டெர்மினல் இங்கே மவுண்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி 2 வால்யூம் போடுற மாதிரி லெஃப்ட் ரைட்டுக்கு 2 வால்யூமும் பேஸ் ட்ரபிள் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இது ட்ரான்ஸ்ஃபார்மர். இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் 0-12 2 லீடு வரும். இப்போ இந்த 2 லீட்லேருந்து நாம் இந்த 5-வே குரூப் போர்டு இதை பயன்படுத்தி இதில் இந்த 4 டயோடு பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் போட்டு ஒரு ஸ்மூத்திங் கெப்பாசிட்டர் இதை ஆட் பண்ணி இதிலேருந்து நமக்கு 12 வோல்ட்டு வரும். அந்த 12 வோல்ட்டை இந்த பேஸ் ட்ரபிள் ஆம்ப்ளிஃபையருக்கும் இங்கே இன்புட்டாக 12 வோல்ட்டும் இந்த கிளாஸ் டி ஆம்ப்ளிஃபையருக்கு பவர் சப்ளைக்கு 12 வோல்ட்டும் தரப்போகிறோம். இந்த மாடியூலுக்கு இந்த ப்ளூடூத் மாடியூலுக்கு 5 வோல்ட் கொடுக்கணும். அந்த 5 வோல்ட்டுக்கு இந்த பவர் சப்ளை நம்ம அசம்பிள் பண்ணும்போதே இங்கேயே ஒரு ரெகுலேட்டர் ஐசி 7805 ரெகுலேட்டர் ஐசி போட்டு இதிலேருந்து 5 வோல்ட் எடுத்துக்கிறோம், இதிலேருந்து 12 வோல்ட் எடுக்கிறோம். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அசம்பிள் பண்ணுவோம். முதலாவது இப்போ இந்த குரூப் போர்டில் இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் அது அசம்பிள் பண்ணுறதுக்கு சர்க்யூட் டயக்ராம் பார்ப்போம். பவர் சப்ளை 12 வோல்ட்டும் 5 வோல்ட்டும். இது ட்ரான்ஸ்ஃபார்மர் பிரைமரி 220 வோல்ட் இன்புட்டாக கொடுப்போம். இதனுடைய அவுட்புட்டில் 2 வயர் வரும். இதில் இந்த ஒரு வயரில் ஒரு டயோடு ஃபார்வர்ட் பயாஸாக, அடுத்த வயரில் அதே மாதிரி ஒரு டயோடு ஃபார்வர்ட் பயாஸாக, இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த வயர்லேருந்து இந்த டயோடை ரிவர்ஸ் பண்ணி போட்டு ஒன்று எடுத்துக்கிறோம். அது மாதிரி இந்த லீட்லேருந்து இன்னொரு டயோடு ரிவர்ஸ் பண்ணி போட்டு இது ரெண்டையும் எடுத்துக்கிறோம். இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்துக்கிறோம். இங்கே ஒரு ஸ்மூத்திங் கெப்பாசிட்டர். இந்த ஸ்மூத்திங் கெப்பாசிட்டர் இந்த சர்க்யூட்டுக்கு நம்ம இந்த 2200 MFD இந்த கெப்பாசிட்டி யூஸ் பண்ண போகிறோம். இங்கே 2200 MFD. இப்போ இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு. இப்போ இந்த ப்ளஸ் எடுத்துகிட்டு போய் நம்ம ப்ளூடூத் மாடியூலுக்கு 7805 ரெகுலேட்டர் ஐசி வேணும். இப்போ இந்த ஐசியில் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு 3 பின்னு. இந்த 3 பின்னில் இந்த ஃபஸ்ட்டு இங்கே வரக்கூடிய இந்த சப்ளை ப்ளஸ் வோல்டேஜை இந்த ஃபஸ்ட்டு பின்னில் கொடுத்துறோம். இந்த 3வது பின்னில் அவுட்புட் எடுக்கிறோம். இதில் ப்ளஸ் 5 வோல்ட் அவுட்புட். நெகட்டிவை இந்த சென்டர் பின்னில் கொடுத்துட்டு அப்படியே வெளியே எடுத்துகிட்டு போயிடும். ஸோ இது ப்ளஸ் 5 வோல்ட்டு மைனஸு. இங்கே வரக்கூடிய இந்த இடம் நமக்கு ஆம்ப்ளிஃபையருக்கும் பேஸ் ட்ரபிளுக்கும் போகக்கூடிய ப்ளஸ் 12 வோல்ட்டு. இது கிரவுண்டு. ஸோ இந்த சப்ளை நம்ம அசம்பிள் பண்ணிட்டோம்னா 12 வோல்ட்டு ப்ளஸ் 12 வோல்ட்டு எடுத்துக்கலாம், இங்கே 5 வோல்ட் எடுத்துக்கலாம். பாருங்கள், இதுதான் சர்க்யூட் டயக்ராம். ட்ரான்ஸ்ஃபார்மர், 4 டயோடு. இந்த 4 டயோடு 1N4007 டயோடு யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த டயோடு யூஸ் பண்ணி இந்த அசம்பிள் பண்ணிட்டோம்னா இது 0-12 1 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மர். 1 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மர். இங்கே நாம் இதை எடுத்துகிட்டு 2 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டாலும் இதவே அப்படி யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த 4 டயோடு, அதுக்கப்புறம் ஒரு கெப்பாசிட்டரு, ஒரு ரெகுலேட்டர் ஐசி, இங்கே 5 வோல்ட்டு, இங்கே 12 வோல்ட் இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இப்போ இதை நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். ஒரு டயோடை இந்த வெள்ளை பேண்ட் இந்த பக்கம் வர மாதிரி இங்கேருந்து சால்டர் பண்ணியிருக்கேன். அடுத்ததில் இன்னொரு டயோட அதே மாதிரி மாற்றி வச்சு வெள்ளை பேண்ட் அந்த பக்கம் வர மாதிரி இங்கே சால்டர் பண்ணியிருக்கேன். இப்போ நாம் 2 டயோடு பண்ணியிருக்கோம். இப்போ இந்த எண்டில் இந்த இடத்துல தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மருடைய இந்த வயர் சால்டர் பண்ண போகிறோம். இப்படி வச்சுக்கிறோம். இப்போ இதில் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் வயர்லேருந்து இங்கே ஒரு பாசிட்டிவ் டயோடும் இங்கேருந்து ஒரு நெகட்டிவ் டயோடும் இதே மாதிரி வரணும். இப்போ அது ரெண்டையும் அசம்பிள் பண்ண போகிறோம். இந்த பிரிட்ஜு 4 டயோடு சால்டர் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரிலிருந்து ஒரு டயோடு ஃபார்வர்ட் பயாஸாக பேண்ட் இங்கிட்டு இருக்கிற மாதிரி, இன்னொரு டயோடு ஒயிட் பேண்ட் அந்த பக்கம் இருக்கிற மாதிரி இங்கே சால்டர் பண்ணிவிட்டு இங்கே நெகட்டிவ் கொண்டாட்டம், இங்கே பாசிட்டிவ் வரும்.
அது மாதிரி அடுத்த டிரான்ஸ்ஃபார்மர் லீடு இங்கே சால்வ் பண்ண போகிறோம். அதுலேருந்து ஒரு டயோடு இந்த பேண்டு ஒயிட் பேண்டு இந்த பக்கம் இருக்கிற மாதிரி இங்கே கொண்டாட்டோம், அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தான் அங்கே கொண்டாட்டோம். இப்போ இங்கே நெகட்டிவ் வரும், இங்கே பாசிட்டிவ் வரும். இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபார்மர் லீடு ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணிடுவோம். இப்போ இந்த இடத்துல ஸ்மூத்திங்காக அந்த சர்க்யூட் படி பார்த்திங்கன்னா இங்கே வந்து நமக்கு இந்த கெப்பாசிட்டர் வரணும். இந்த கெப்பாசிட்டரில் இது வந்து இந்த மைனஸ் சைன் போட்டுருக்கிற இந்த கால் நெகட்டிவ், அது பாசிட்டிவ். இப்போ இதில் பாருங்கள், இந்த ஒயிட் பேண்ட் ரெண்டு வர்ற இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். இதில் இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த கெப்பாசிட்டர் இந்த மாதிரி இந்த இடத்துல சால்வ் பண்ணிடுறோம். நெகட்டிவ் லீடும் இந்த ஒயிட் பேண்ட் வர பாசிட்டிவில் இந்த பாசிட்டிவ் லீடும் சால்வ் பண்ணிட்டோம். இந்த கெப்பாசிட்டர் எப்படி இருக்கும். இப்போ இங்கே இந்த இடத்துல நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒயர் சால்வ் பண்ணணும். இப்போ இந்த இடம் பாசிட்டிவ், இந்த இடம் பாசிட்டிவ். இப்போ இந்த 3 கால்லையும் நம்ம ரெகுலேட்டர் ஐசி 7805 ஐசியை இங்கேயே மவுண்ட் பண்ணிடுறோம். 7805 ஐசி இந்த 3 லெக்லையும் 7805 ஐசி மவுண்ட் பண்ணிட்டோம். இந்த ஐசிக்கு ஹீட் சிங்க் தேவையில்லை, ஏன்னா இதிலிருந்து வரக்கூடிய சப்ளை வந்து ப்ளூடூத் மாடியூலுக்கு மட்டும்தான் போக போகுது, ரொம்ப கம்மியான கரண்ட் தான் இருக்கும். அதனால் ஹீட் சிங்கில் இப்படியே மவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த 7805 ஐசிக்கு ஃபஸ்ட்டு பின்னில் ப்ளஸ் கொடுத்துட்டோம். இந்த 2வது பின்னு கிரவுண்ட் ஆகணும், இது கிரவுண்டு. இப்போ இங்கேருந்து ஒரு வயர் இது கொடுத்துட்டோம்னா இது கிரவுண்ட் ஆயிரும். இப்போ இந்த கிரவுண்டில் இருந்தும் இந்த பாசிட்டிவ்ல இருந்தும் நம்ம அவுட்புட் எடுத்துகிட்டு போய் ப்ளூடூத்து கொடுக்கணும். இந்த கெப்பாசிட்டர் நெகட்டிவ்லேருந்து ஒரு வயர் எடுத்து சென்ட்ரு பின்னு கொடுத்துட்டோம். இந்த சென்ட்ரு பின்லேருந்து பிளாக் வயரும், இந்த 3வது பின்னில் ரெகுலேட்டர் இந்த 3வது பின்லேருந்து வரக்கூடிய இந்த ப்ரௌன் வயர், இந்த ரெண்டும் ப்ளூடூத் மாடியூலுக்கு சப்ளையாக போகும். இது வரைக்கும் அசம்பிள் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல இங்கேயும் நம்ம இந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய வயர் ஜாயின் பண்ணணும். டிரான்ஸ்ஃபார்மர் லீட் ரெண்டையும் சால்வ் பண்ணிட்டோம். இதிலேருந்து நமக்கு பேஸ்டபிள் போர்டுக்கும் ஆம்ப்ளிஃபையருக்கும் இங்கேருந்து 12 வோல்ட் சப்ளை எடுக்கணும். அந்த வயரும் இதில் சால்வ் பண்ணிக்கலாம். இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ்லேருந்து இந்த வயரில் வந்து இந்த ஒயிட் பாசிட்டிவ் கிரே நெகட்டிவ், அதே மாதிரி ஒயிட் பாசிட்டிவ் கிரே நெகட்டிவ் இன்னொரு வயர், இது வந்து பாஸ்டபிள் போர்டுக்கு சப்ளையாக போகும், இது ஆம்ப்ளிஃபையருக்கு சப்ளையாக வரும். இந்த வயர் வந்து நமக்கு ப்ளூடூத் மாடியூலுக்கு சப்ளையாக போகும். ஸோ இந்த 3 பவர் சப்ளை எடுத்துட்டோம். இப்போ இந்த 3 பவர் சப்ளை இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிடலாம். ஏசி ஆன் பண்ணியிருக்கேன். இது நெகட்டிவ் பின்னு, இது பாசிட்டிவ் பின். பாருங்கள், 16 வோல்ட் வருது. இந்த பக்கம் 5 வோல்ட் வருது. இது பாஸ்டபிள் போர்டோட சர்க்யூட் டயக்ராம். இது ஃப்ரண்ட்டில் உள்ள ஒரு டிரான்சிஸ்டர். இது இங்கேருந்து இந்த ப்ளூடூத் அவுட்புட்லேருந்து வர்றதை இங்கே இன்னா கொடுத்தோம்னா இது அந்த சிக்னல் ஆம்ப்ளிஃபை பண்ணி இங்கே கொடுக்கும். இது 100K பாஸ் கண்ட்ரோல், இது 100K ட்ரபிள் கண்ட்ரோல். இந்த சர்க்யூட் இங்கேருந்து இந்த மாதிரி வந்து இது வழி வந்து அடுத்த ஒரு டிரான்சிஸ்டர் இந்த பாஸ்டபிளுக்கு அப்புறம் இந்த டிரான்சிஸ்டர் ஆம்ப்ளிஃபை பண்ணி இங்கே அவுட்புட்டாக கொடுக்கும். இங்கே அவுட்புட் வர்றதை எடுத்துகிட்டு போய் நம்ம ஒரு 100K வால்யூம் கண்ட்ரோலில் கொடுத்து அதனுடைய சென்டரை வந்து நம்ம ஆம்ப்ளிஃபையர் கொடுத்துருவோம். ஸோ இதுதான் நாம் இப்போ யூஸ் பண்ணக்கூடிய அந்த பாஸ்டபிள் போர்டினுடைய சர்க்யூட் டயக்ராம். குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் இந்த கிளாஸ் டி ஆம்ப்ளிஃபையர் போட்டிருக்கனால இதில் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் 1 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஒரு வீட்டுக்கு போதுமானதாக இருக்கும். 2 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர்னாலும் போட்டுக்கலாம். இதே மாதிரி அசம்பிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப லைக் பண்ணுவீங்க. மீண்டும் சந்திக்கலாம். பாய். பேஸ் ட்ரபிள் போர்டில் இந்த ட்ரபிள் இந்த ரெண்டையும் ஒரு கண்ட்ரோலில் ஸ்டீரியோ கண்ட்ரோலில் இங்கே வந்து சால்வ் பண்ணிட்டோம். இந்த பாஸ் ரெண்டு இருக்கிறதையும் இன்னொரு டுவல் கண்ட்ரோலில் வயர் வச்சு ஜாயின் பண்ணிட்டோம். இங்கே இந்த பேஸ்டபிள் போர்டில் இன்புட்னு இருக்கக்கூடிய இந்த இன்புட்டில் லெஃப்ட் சேனல், ரைட் சேனல், கிரவுண்டு, இது 3ஐயும் இந்த ப்ளூடூத் மாடியூலேருந்து இந்த 3ஐயும் சால்வ் பண்ணிட்டோம். அவுட்டில் லெஃப்ட் அவுட்டு, ரைட் அவுட்டு, கிரவுண்டு, இதை 3ஐயும் இந்த இன்புட் பின்னில் அப்படி நம்ம சால்வ் பண்ணிட்டோம்.
இப்போ இந்த இடத்துல +5 வோல்ட் கொடுக்கணும், இந்த இடத்துல 12 வோல்ட் கொடுக்கணும் இந்த பேஸ் டபுள் போர்டுக்கு. இதுக்கும் சப்ளை கொடுத்துட்டோம்னா இப்போ இது வந்து அவுட்புட். இந்த அவுட்புட்லேருந்து நம்ம வால்யூம் கண்ட்ரோல் கொண்டு போகணும். இங்கே வால்யூம் கண்ட்ரோலுக்கு 2 கண்ட்ரோல் மாட்டியிருக்கோம். இது 2 கண்ட்ரோல் வந்து 100K. இது இந்த பேஸ் டபுளுடைய அவுட்புட். இந்த அவுட்புட் இந்த இங்கே இருக்குது. இந்த அவுட்புட்டை எடுத்துகிட்டு வந்து நம்ம அந்த வால்யூம் கண்ட்ரோலில் சால்வ் பண்ணணும். இப்போ இந்த அவுட்புட் 2 எடுக்கிறோம். இப்போ இந்த லெஃப்ட் ரைட் 2 எடுத்துகிட்டு வந்து இங்கே வால்யூம் கண்ட்ரோலில் கொடுக்குறோம். இந்த கண்ட்ரோலுடைய 3 லெக்கில் இந்த லெஃப்ட்டில் தான் இது கொடுக்குறோம். நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த இந்த ப்ளஸ் மைனஸ் இதை வந்து இந்த பாஸ் டபுள் போர்டுனுடைய சப்ளைக்கு கொடுத்துட்றோம். சப்ளை கொடுத்துட்டோம். இப்போ பாஸ் டபுள் போர்டு கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ அந்த ப்ளூடூத் மாடியூலுக்கு இந்த +5 வோல்ட் கொடுக்கணும். சால்வ் பண்ணிடுறோம். ப்ளூடூத்துக்கு சப்ளை கொடுத்தாச்சு, இந்த பாஸ் டபுள் போர்டுக்கு சப்ளை கொடுத்தாச்சு. அதனால் இதை இப்போ இங்கே மவுண்ட் பண்ணிடலாம். இந்த ரெண்டும் வந்து ஆம்பிளிஃபையருக்கு போகிற சப்ளை. இப்போ இந்த இடத்துல ஆம்பிளிஃபையர் மவுண்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த வால்யூம் கண்ட்ரோல் வந்து ஆம்பிளிஃபையருக்கு நம்ம கொண்டு போகணும். இப்போ அந்த கனெக்ஷன் எப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம வால்யூம் கண்ட்ரோலில் லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் 2க்கும் பாஸ் டபுள் போர்டுலேருந்து வர அவுட்டை இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ இந்த சென்டர் டேப்பு ரைட் சைடில் உள்ளது கோல்டு எண்டுன்னு சொல்லுவோம். இந்த கோல்டு எண்டு 2ஐயும் கிரவுண்ட் பண்ணணும். இந்த சென்டர் டேப் 2 லெஃப்ட் ரைட்டாக வந்து ஆம்பிளிஃபையருக்கு போகணும். இந்த ரைட் சைடு 2ஐயும் ஒன்றா ஜாயின் பண்ணிட்டோம், ஒரே வயரில் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஜாயின் பண்ண இந்த இடம் ஆம்பிளிஃபையருடைய கிரவுண்டுக்கு போகணும். இந்த சென்டரும் ஆம்பிளிஃபையருக்கு லெஃப்ட் ரைட்டாக சிக்னலாக உள்ளே போகணும். இப்போ அதுதான் நம்ம பண்ண போகிறோம். இந்த க்ரீன் வயரு இந்த 2 எண்டுக்கும் ரைட் சைடு 2 எண்டுக்கும் இந்த க்ரீன் வயர் வந்து இது கிரவுண்டு. இந்த எல்லோவும் இந்த ஆரஞ்சு வயர் இந்த 2 வந்து லெஃப்ட் ரைட்டு. இப்போ இதை இந்த ஆம்பிளிஃபையர் போர்டில் நான் இங்கே இருக்கும் கிரவுண்டு ரைட்டு லெஃப்ட்டு. இப்போ இந்த இடத்துல வந்து இந்த 3 வயரையும் சால்வ் பண்ணிடுறோம். இதில் இந்த க்ரீன் வந்து கிரவுண்டு சென்டரில் கொடுக்கணும். சென்டரில் கிரவுண்டு லெஃப்ட் ரைட்டு 2 சேனலில் வந்து இன்புட்டாக கொடுத்துட்டோம். இப்போ இந்த இடத்துல உள்ள இந்த 4 கனெக்ஷன் வந்து 2 ஸ்பீக்கருக்கு அவுட்டு. இங்கே உள்ளது வந்து சப்ளை வோல்டேஜ். இங்கேருந்து 2 வயர் தனித்தனியாக எடுத்துகிட்டு போய் இங்கே உள்ள ஸ்பீக்கர் கனெக்ஷன் கொடுக்கணும். ஆம்பிளிஃபையரில் இந்த ஆடியோ இன்புட் கொடுத்துட்டோம், இந்த இடத்துல சப்ளை கொடுத்துட்டோம். இங்கே 2 வயர் ஜாயின் பண்ணி நேராக ஸ்பீக்கர் கொண்டு போயிட்டோம். இப்போ இந்த ஆம்பிளிஃபையரை இந்த இடத்துல மவுண்ட் பண்ணிடலாம். இங்கே நாப்லாம் போட்டு செட் ஆன் பண்ண வேண்டியதான். நாப்லாம் ஃபிட் பண்ணியாச்சு. ஸ்பீக்கர் கனெக்ஷன் கொடுத்துட்டு ஆன் பண்ண வேண்டியதான். அது யூனிட்டில் ஸ்பீக்கர் 2ம் ஜாயின் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட்டில் 2 ஸ்பீக்கர் இருக்குது. சுவிட்ச் ஆன் பண்ணுறோம். சுவிட்ச் ஆன் ஆயிடுச்சு. பேர் ஆயிடுச்சு. ஆரஞ்சு ஸ்பீக்கரை நம்ம 8 இன்ச் ஸ்பீக்கரு, டெப்த் ஸ்பீக்கரு, 20 வாட்ஸ் உள்ள ஸ்பீக்கர் இதுக்கு யூஸ் பண்ணலாம். இது ஏற்கனவே நம்ம அசம்பிள் பண்ணது. இப்போ இந்த ஸ்பீக்கரில் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும், ரிசப்ஷன் பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிற பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம பவர் சப்ளை ஆன் பண்ணுறேன். இந்த மாதிரி இசை வந்துட்டு ஆன் ஆயிரும். இப்போ நம்ம ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணுவோம். DTSS1 இந்த மாதிரி வரும். பேர் ஆயிடுச்சு.